அண்மை செய்தி. நெம்மேலி கடல்நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் 2வது அலகு திட்டத்தின் கல்வெட்டை அகற்றியிருக்கிறது தாவேகா அரசு என்று திமுக தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கிறது. ஸ்டிக்கர் விஜய் அரசே வெட்கமே இல்லையா என்றும் திமுக அரசு தற்பொழுது கூறியுள்ளது. திராவிட மாடல் அரசின் முதல்வர் தொடங்கிய திட்டத்தின் அடிக்கலை அகற்றுவது அதன் மையப்பகுதியை காட்டுகிறது என்றும் திமுக தரப்பிலிருந்து கூறப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆட்சிக்கு வந்த 50 நாட்களில் எந்தவொரு உருப்படியான திட்டத்தையும் உருவாக்க வக்கில்லாத விஜய் அரசு என்றும் திமுக குறிப்பிட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, வணக்கம். இது குறித்த விவரங்கள். சென்னை குடிநீர் தேவையை தீர்ப்பதற்காக 2006ஆம் ஆண்டில் திமுக அரசு நெய்வேலி குறிப்பாக கடல்நீர் குடிநீராக்கும் திட்டம் என்பது கொண்டு வந்திருந்தது. இதனை கலைஞர் முதல்வராக இருந்தபோது உள்ளாட்சித்துறை முதலமைச்சராக இருந்த திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் திட்டத்தை அமைப்பதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டதாகும். 2021ஆம் ஆண்டு முதலமைச்சராக இருந்த நிலையில் சென்னையில் மக்கள் தொகை பெருகி வரக்கூடிய நிலையில் அதற்கான தேவையான பராமரிப்பை செய்வதற்காக மாநகராட்சி பரப்பளையும் கருத்தில் கொண்டு 24/2/2024 அன்று நெய்வேலி கடல்நீர் குடிநீராக்கும் திட்டம் என்பது தொடங்கப்பட்டதாகும். 2வது பெரிய அடிக்கல்லை நாட்டியிருந்தது. இந்த நிலையில் தற்போது பணிகள் ஏறத்தாழ நிறைவடையும் நிலையில் இருக்கக்கூடிய பணியில்தான் ஏற்கனவே பல்வேறு பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் இதனை பார்வையிடுவதற்கு காரணமாக 2ஆம் கட்ட அந்த அழகு திட்டத்தின் கல்வெட்டை அகற்றி இருக்கிறது தாவேகா அரசு என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சிக்கு வந்த 50 நாளில் எந்த ஒரு உருப்படியான திட்டத்தையும் உருவாக்க வக்கில்லாத விஜய் அரசு திராவிட மாடல் ஆட்சியின் முதல்வர் தொடங்கிய திட்டத்தின் அடிக்கல்லை அகற்றுவது அந்த பணியை தொடர்ச்சியாக செய்ய முடியாமல் செய்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல முடிவடையும் இருக்கக்கூடிய நிலையில் திமுக அரசின் திட்டத்திற்கான அந்த திட்டத்தின் மீது தற்பொழுது தாவேகா அரசு ஸ்டிக்கரை ஒட்டி கல்வெட்டை அகற்றுவது வெட்கமாக இல்லையா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதற்கு விளக்கம் அளித்திருக்கக்கூடிய மெட்ரோ நிர்வாகம் குறிப்பாக 10 நாட்களாக அந்த பராமரிப்பு பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாகவும் நெடுஞ்சாலையில் ஓரமாக கல்வெட்டு இருந்ததால் அதிர்வுகளால் கல்வெட்டு சேதமாக இருந்ததாக கூறப்படுகிறது. தற்பொழுது மீண்டும் அந்த கல்வெட்டை எந்த எழுத்துக்கள் பாதிப்பு ஏற்படாமல் பொருத்தக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கல்வெட்டு நீக்கப்படவில்லை என்ற தகவலையும் தற்பொழுது மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் திமுக சார்பில் முதலமைச்சர் ஆக இருந்தபோது திமுக தலைவர் கொண்டு வந்த திட்டத்தின் மீதாக ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய செயலில் தாவேகா அரசு ஈடுபட்டு வருவதாகவும் ஆட்சிக்கு வந்து 50 நாள் ஆகியும் எந்த ஒரு திட்டத்தையும் கொடுக்காமல் திமுக கொண்டு வந்த திட்டத்திற்கு தன்னுடைய பெயரை வைக்க நினைக்கிறது என்ற குற்றச்சாட்டையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செலினா.